வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல பால்கோவா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த பால்கோவா செய்யறதுக்கு பாலும் சர்க்கரையும் இருந்தாலே போதும். இதை ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஆனா பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். 2 லிட்டர் பால் எடுத்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். 1 லிட்டர் பால் எடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். க்ரீம் மில்க்ல பண்றதை விட ஹோல் மில்க்ல பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். பால்கோவா பண்றதுக்கு ஒரு அடி கனமான அகலமான கடாயை எடுத்துக்கணும். அதுல 2 லிட்டர் ஹோல் மில்க் ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல காய்ச்சணும். அதாவது தண்ணி ஊத்தாத கெட்டியான பால். பால்கோவா செய்யறப்ப பக்கத்திலேயே தான் நின்று செய்யணும். பால் வேகமா பொங்கிடும், அடி பிடிச்சிடும். ஸோ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமா வேலை முடியும். சின்ன பாத்திரம் எடுத்தீங்கன்னா பால்கோவா ரெடியாக ரொம்ப நேரம் ஆகும். நான் இந்த பால்கோவா செய்யறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓரத்துல எல்லாம் ஆடக்கட்டும், அதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தா சிம்மர்ல வச்சுக்கணும். பால் நல்லா திக்கா வரணும், அது வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பால் பாதி அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் சுண்டி வரணும். ரெண்டு லிட்டர் பாலுக்கு 1/2 கப்ல இருந்து 3/4 கப் வரையும் சர்க்கரை தேவைப்படும். 3/4 கப் நான் இங்க எடுத்திருக்கேன். இனிப்பு கூட இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்தீங்கன்னா திரும்பி தண்ணி விடும். திரும்பியும் திக்கா திரண்டு வரும். இதுல 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுல நீங்க ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடா பரிமாறலாம். நான் இங்க நெய் சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பால்கோவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டா சாஃப்டா இருக்கும். நீங்களும் இந்த பால்கோவாவை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பால்கோவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.